சென்னையில் பெய்த மழையால் கண்ணகி நகரின் பிரதான சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து குளம் போல் தேங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் வீரகுமார் அளித்திருக்கும் தகவல்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று காலை முதல் சென்னையில் விட்டு மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கண்ணகி நகரின் பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி இருப்பதால் கண்ணகி நகருக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பெரும் அவஸ்தைக்குள்ளாயிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் மிதமானது முதல் கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் கண்ணகி நகருக்கு திருவான்மையூரிலிருந்து கண்ணகி நகர் செல்லக்கூடிய இந்த கண்ணகி நகரனுடைய பிரதான சாலை கோகிலாம்பாள் நகர் கண்ணகி நகருக்கு உள்ளே செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் கழிவு நீரோடு கலந்து தேங்கி இருப்பதால கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு கண்ணகி நகரில் ஒரு தூய்மை பணியாளர் மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தாழ்வான பகுதிகளில் பல வீடுகளிலையுமே மழைநீர் தேங்கி இருப்பதாக சூழ்ந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியேறவே முடியாத ஒரு அச்சமான சூழ்நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நம் காட்சிகளை பார்த்தாலே தெரியும். இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய 2 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள், பேருந்துகள் என அனைத்துமே இந்த மழை நீரில் தத்தளித்து செல்லக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது. இன்னைக்கு பெய்த மழை பெரிய மழை இல்லை, ஒரு சாதாரண மிதமான மழை தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே மழைநீர் கழிவுநீரோடு கலந்து பெரும் அவஸ்தைக்குள்ளாயிருக்குன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில நாட்களில் அதிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்குது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போது இதைவிட மோசமாக இந்த பகுதி இருக்கும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் நேரடியாக பேசலாம். சார் வணக்கம் சார், இந்த பாதிப்பு எத்தனை வருடமாக இருக்குது? மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக சார் இருக்குது? இது கண்ணகி நகரோட பிரதான சாலை, இது நுழைவு சாலை. இதுக்குள்ளே 23,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இந்த மழைநீர் வடிகால் இருக்குது, ஆனால் அது முறையாக தூர்வாரப்படுறது இல்லை. தூர்வார மாதிரி ஒரு கணக்கு மட்டும், ஒரு ஃபோட்டோ மட்டும் அப்டேட் பண்ணுறாங்க மேல் இடத்துக்கு. ஆனால் முறையாக தூர்வாரப்பட மாட்டதுனால தான் அந்த மழைநீர் அடைப்பு இருக்கிறதுனால தான் அந்த மழைநீர் தேங்கி நிற்கிது. இது சின்ன மழைக்கே இந்த மாதிரி தான் பாருங்கள். இது தொடர்ச்சியாக அந்த மாதிரி தான் இருக்குது, வருஷக்கணக்காக இப்படி தான் இருக்குது. வடகிழக்கு பருவமழை இனி வரக்கூடிய நாட்களில் மிகவும் தீவிரமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்தில் எப்படி வாழ்வது என இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் வீரகுமார்.